நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நமஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். திருமகளின் திருநாமங்கள் 1000 என்ற தலைப்பிலே இதுவரை நாம் 95 திருநாமங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 96வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். விருந்து நடக்கிறது, சில நண்பர்கள் உட்காடுறாங்க. விருந்துனா ஸ்வீட் இல்லாமல் இருக்குமா? இனிப்பு போடுறாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் எனக்கு சுகருங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பயம். அதான் ரொம்ப நல்ல விருந்து நடக்கிறது. அப்பளம் சுட்டு போடுறாங்க, தேங்காய் எண்ணெயில் பொரித்து அப்பளம் போடுறாங்க. ஐயோ அப்பளமா, நமக்கு பிபிங்க, பிளட் ப்ரெஷர், வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு 70 வயசு கிழவர் அப்படி சொன்னால் நியாயம். இளைஞர்களே எப்படி பயப்படுறாங்க. அப்படி பிபி சுகர் அப்படின்னு இந்த மாதிரி நல்ல உணவுகளை துய்ப்பதற்கு கூட சக்தி இல்லாத பயந்த நிலைமையில் வாழ வேண்டியிருக்கு சில பேருக்கு. இது ஒரு பங்கு. இன்னொரு பங்கு, சில பேர் திருமணம்னாலே அஞ்சறாங்க. திருமண வாழ்க்கை எப்படின்னு தருது, மன வாழ்க்கையில் மனைவி நம்மால் திருப்தி அடைவாங்களா அப்படின்னு பயப்படக்கூடிய இளைஞர்களை கூட பார்க்குறோம். அதே மாதிரி பெண்களும் பயப்படுறாங்க. இந்த பயமெல்லாம் நீங்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்ரத்தையோடு இந்த மந்திரத்தை கேளுங்க. இந்த பயமெல்லாம் இல்லாமல் எல்லா இன்பத்தையும் உரிய முறையில் அனுபவித்து சௌக்கியமாக வாழலாம். பாகவத புராணத்தில் ஒரு கதை இருக்குது. கர்தமர் அப்படின்னு ஒருத்தர். இவர் பிரம்மதேவன் உலகத்தை படைக்க ஆதி காலத்தில் அப்போ நிறைய குடும்பம் பெரிதாகணும்னு ஆசைப்பட்டான். இப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு பேசுகிறோம். அப்போ கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய பிரஜைகள் உற்பத்தி ஆகணும்னு ஆசைப்பட்டார் பிரம்மா, படைப்பு கடவுள். அதற்கு தனக்கு துணையாக பல பேர் உருவாக்கினார். அதில் இந்த கர்தமர் என்பது ஒருத்தர். இவங்களெல்லாம் பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. பாகவதத்தில் இந்த கதை விராவரியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்தமர் நிறைய நல்ல மக்களை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தினால அவர் கடிய தவம் செஞ்சார். பிரம்மதேவன் சொன்னபடி திருமாலை குறித்து ரொம்ப பயங்கரமான தவம் செய்தார். இதை பார்க்கலாம் நீங்கள் படத்தில், அவர் தவம் செய்கிற காட்சியை. திருமால் கருட வாகனனாக வந்து கையில் தாமரைப்பூவை சுழட்டி கொண்டு அவருக்கு காட்சி தந்தான். அப்போ சொன்னால், நீ நினைக்கிற என்னுடைய அருள்னால நல்ல குழந்தைகளை பெற்று நலமாக வாழணும்னு நான் வந்து அருளை செய்யத்தான் வந்திருக்கேன். சீக்கிரமே இந்த இடத்துல நான் இப்போ உன்னை பார்த்த ஆனந்தத்தில் என் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் தெரித்தன. அந்த கண்ணீர் துளிகள் தெருத்த இடத்துல பாரு பெரிய வெள்ளமாகிடுது. அதனால் இந்த பிந்து சரஸ் என்ற இந்த ஒரு குளங்க உண்டாயிடுது. இந்த பிந்து சரஸ் கரையில் நீ தவம் பண்ணியிருக்க. இங்கே உன்னை தேடிட்டு வரப்போகிறார் மனு அப்படின்னு ஒருத்தர். அவருடைய பெண் தேவஹூத்தின்னு பெயர், பேரழி. அவள் வந்து பந்து விளையாடிட்டு இருந்தாலும் மாடியில். சொல்கிறார் அப்பா, இந்த தரகர்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், சில தரகர்கள் சொல்லுவாங்க, இந்த பெண்ணு ரொம்ப மென்மையான பெண், இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிங்க. என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த பெண் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா கூட அது தொண்டையில் உள்ளே இறங்குது, வெளியிலேருந்து பார்க்கலாம், அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ மென்மையான. இப்பெல்லாம் புரோக்கர் சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த பெண்ணை பற்றி அப்பாவே சொல்கிறார். யார்கிட்ட? கர்தமர்கிட்ட. கர்தமரே, என் மகள் தேவகூதி எவ்வளோ அழகு. அவள் மாடியில் பந்து விளையாடிட்டு இருந்தா. அந்த பந்து அவள் கைப்பட்டு கீழே மேலேயும் வர காட்சியை பார்த்தான். வானத்தில் விமானத்தில் போயிட்டு இருந்தான். விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன். இந்த கந்தர்வரெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கே பிறந்தவங்க. அவன் அந்த பெண்ணுடைய பேரழகை பார்த்து அப்படியே மயங்கி வானத்திலேருந்து கீழே விழுந்துட்டான். அப்பேற்பட்ட பேரழகி உனக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு கொடுத்தார். பேரழகு பெட்டகமாக வந்தால் தேவகூதி. கர்தமர் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் என்ன செஞ்சார்? அதுதான் பெரிய அதிசயம். தவம் செஞ்சார். இந்த தவம் செய்கிறதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? தவம் செஞ்சு இந்த மனைவி கிடச்சிருக்கா? கிடச்ச மனைவி வந்த பிறகும் தவம். ஆனால் தேவகூதி முணுமுணுக்கில் வருத்தப்படலை. அவர் தவத்துக்கு வேணுங்கிற உபகாரமெல்லாம் பண்ணினாங்க. பணிவிட செஞ்சார். கர்தமர் தவம் செஞ்சார். ரொம்ப நாட்கள் தவம் செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு தேவகூதியை பார்த்தார். பெண்ணே, இளவரசியாக இருக்கிற நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் தவத்துக்கே துணையாக இருந்த. இப்போ பாரு உன்னை கண்ணாடியில், நீ கழுவி ஆயிட்ட, தலை நரைச்சி போயிடுது.
உன்னுடைய உடம்புடைய சிரமத்தை கூட பாராட்டாமல் என்னுடைய தவத்திற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அன்பு மனைவியே, நான் உனக்கு என்ன செஞ்சால் திருப்திப்படுவேன்னு சொல்லி வரங்க தரேன்னார். நல்ல கணவன், அவருக்கு வரம் கொடுக்குற சக்தி இருந்தது. அந்த அம்மா உடனே குமரன் சில்க்லேயோ அங்கே போய் 10 புடவை வாங்கணும் அப்படிலாம் கேட்கல. அவரை விழுந்து வணங்கி கேட்டாங்க, நான் கல்யாணம் ஆகி இவ்வளோ ஆண்டுகளாக நான் கிழவி ஆகிட்டேன், இப்போ தலை அரைச்சி போய் மூஞ்சியெல்லாம் சுருக்கமாகிடுது. நீங்களும் அப்பவும் மற்றபடி இப்போ இன்னும் கிழவராகிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன, நாம் 2 பேரும் இளைஞர்களாக மாறி இளம் வயசில் கொஞ்சம் தேன் நிலவு மாதிரி சில ஊர்களெலாம் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் அதை கொடுக்கணும்னு கேட்டால். இதெல்லாம் நம்மால் முடிகிற காரியம் இல்லை. அந்த முனிவருக்கு தவ வலிமை இருந்தது, அவ்வளோதானேன்னு சொன்னார். இந்த பிந்து சரஸில் போய் மூழ்குன்னு சொன்னார் மனைவியை. மனைவி மூழ்கினா அந்த தண்ணி கெட்டியில் ஏகப்பட்ட பேர் அவளுக்கு பணிவிட செஞ்சாங்க, ஒப்பனை செஞ்சு வச்சாங்க. சாதாரணமாக இருந்த தேவகூதி கிழவியை இளங்கியாக்கினாங்க. இளங்கியாக்கிறது மட்டுமல்ல, அவளுக்கு அழகான துணி, ஆடைகள், அணிகலன்கள்லாம் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே பண்ணுறாங்க. அந்த படத்தை பார்க்கலாம் நீங்கள். அவங்களுக்கு தேவகூதிக்கு எப்படி அவங்க ஒப்பனை செய்கிறாங்க, மேக்கப் பண்ணுறாங்கன்னு. அவ்வளோ அழகாக்கிட்டாங்க தேவகூதியை. தேவகூதி வெளியில் கொண்டு வந்து விட்டாங்க. கர்தமரும் ரொம்ப அழகான பேரை, அவரை பார்த்த உடனே யாரான சினிமா டைரக்டரானால் உடனே நாங்கள் படத்துக்கு புக் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அவ்வளோ அழகான இளைஞர் ஆகிட்டார். அப்படி இளைஞராக மாறி ஒரு பறக்கும் மாளிகையை தயார் செஞ்சாராம். அந்த மாளிகையில் பல இடங்களை சுற்றி பார்த்தாங்க. உலகத்தில் உள்ள அழகான இடங்கள்லாம் சுற்றி பார்த்தாங்க. 7 அதிசயங்கள் இருக்க இடத்தெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். எல்லாத்தையும் பார்த்தாங்க அவங்க. அவள் ரொம்ப ஆனந்தப்பட்ட வாழ்க்கையில் தேவகூதிக்கு 9 பெண்கள் பிறந்தார்கள். இப்போ தேவகூதிக்கு வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டோங்கிற எண்ணம் வந்துடுது. அப்போ கர்தமருக்கும், அம்மா உனக்கு திருப்தி தானே அப்படின்னு சொன்னார். இனி நான் தவம் செய்ய போகிறேன். இந்த 9 பெண்கள் உனக்கு பிறந்திருக்கா, இவர்கள் மூலம் நிறைய மக்கள் தொகை வளரும், என் பணி முடிந்தது என்று கர்தமர் தேவகூதியோடு விடைபெற விழைந்தார். அப்போ தான் தேவகூதிக்கு தோணித்து, இவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்த கணவன் இழந்து போன வாழ்க்கையை பாஸ்ட்டை ப்ரெசண்ட் ஆகிறது கஷ்டம். கடிகாரத்தில் நேற்று போன 8 மணியை நீ கொடுன்னு யார் கொடுக்க முடியும்? ஆனால் இவர் இளமையும் கொடுத்தார். இப்போ ஏற்பட்ட வல்லமை வாய்ந்த முனிவருடைய பேராற்றல் தெரியாமல் இவரை நமக்கு கேவலம் நம்ம உடல் ஆசைக்கு பயன்படுத்திவிட்டோம். இவரை வைத்து நாம் நல்ல வழிக்கு போயிருக்கலாம், மோட்சத்துக்கே போயிருக்கலாம். அதுக்கு நம்ம பயன்படுத்தலையேன்னு வருத்தப்பட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. எனக்கு ஆத்மாவை பற்றி உபதேசம் பண்ணுங்கள்னு கேட்டா மனைவி. அப்போது கர்தமர் சொன்னார், பெண்ணே, அந்த உபதேசம் நான் பண்ணலை. இப்போது உன் வயத்தில் இருக்கக்கூடிய கருப்பருக்கு உன்னுடைய 9 பெண்களுக்கு தம்பியாக 10ஆவதாக திருமாலே உனக்கு பிள்ளையாக பிறக்க போகிறான் கபிலன்னு. அந்த கபிலர் உனக்கு எல்லாத்தையும் சொல்வார் என்று சொல்லி விடைபெற்றார். அப்படியே கபிலர் பிறந்து தேவகூதிக்கு எல்லா தத்துவங்களையும் உணர்த்தினார் என்று புராணங்கள் சொல்கின்றன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படியே கபிலர் பிறந்து தேவகூதிக்கு எல்லா தத்துவங்களையும் உணர்த்தினார் என்று புராணங்கள் சொல்கின்றன. இந்த கர்தமருக்கு இந்த வல்லமை இருந்தது. எந்த வல்லமை? போக்தாவாக இருந்து இன்பங்களை தூக்கியதற்கு வேண்டிய சக்தி பெறக்கூடிய வல்லமை இருந்தது. சொன்னமே, ஒரு ஸ்டேஜ் வந்தால் கணையம் வேலை செய்யலை, ஸ்வீட்டு பிடிக்கலை. ஒரு ஸ்டேஜ் வந்தால் பிபி ஜாஸ்தியாக எடுத்து பிடிச்ச அப்பளம் கூட சாப்பிட முடியல. இப்படிலாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களே. அப்படி இல்லாமல் அந்த போக்திரு சக்தி என்று போகத்தை அனுபவிப்பதற்கு, இன்பத்தை துய்ப்பதற்கு தேவையான சக்தியை கர்தமர் பெற்றார். எதனாலே பெற்றார் அப்படின்னா, லக்ஷ்மி தேவியை பற்றிய மந்திரங்கள் வேதத்திலே ஸ்ரீசூக்தம் என்ற தொகுப்பிலே வழங்கப்படுகின்றன. அதில் இந்த கர்தமர் இவர் லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்ற வரலாறு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பிடப்படுது. வேதம் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக சொல்லாது, கொஞ்சம் அப்படி அரசல் புரசலாக தான் சொல்லும், மறைச்சு தான் சொல்லும். அதனால தான் வேதத்துக்கே மறைன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்போ ஏற்பட்ட மறையில் இந்த கர்தமர் லக்ஷ்மி தேவியின் இன்னொருள் பெற்ற வரலாறு விரிவாக உணர்த்தப்படுகிறது. அப்போ ஏற்பட்ட கர்தமர் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாவித இன்பங்களையும் தூக்கக்கூடிய சக்தியை பெற்றார். அதே மாதிரி மக்களுக்கு தரக்கூடியவள் பிராட்டி. மக்களுக்கு மட்டுமல்ல, திருமாலுக்கே போகேஸ்வரிய பிரியசகச்சரைகி காவி லக்ஷ்மி கடாட்சைகி என்பார் சுவாமி தேசிகன். காஞ்சிபுரத்திலே பெருந்தேவி தாயார் பெருமாளை நேரே பார்த்து கொண்டிருக்கிறாள். பெருமாள் மேற்கே பார்த்து, பெருந்தேவி தாயார் கிழக்கே பார்த்து. அந்த லக்ஷ்மி கடாட்சம் பெற்றதுனால்தான்
எம்பெருமான் எல்லாவித போகங்களையும் அனுபவிக்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட போகங்களை அனுபவிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பதனால் லக்ஷ்மி தேவிக்கு போகசக்தி என்பதாக, போக்திரு சக்தி என்பதாக திருநாமம். இதை நெஞ்சிலே வைத்துக்கொள்ள ஒரு ஸ்லோகம். மிஷ்டம் ந புங்க்தே மதுமேக பீத்யா நோபப்படம் ரக்தகவேதி பீத்யா யஸ்யாத சக்திம் நரமா ததாதி தத்போக்திரு சக்தி கமலாதனாம்னா. இவருடைய திருவுருள் இல்லை என்றால் இனிப்பு உண்ணுவதற்கு கூட இயலாது போகும். சர்க்கரை வியாதி பயத்தில், அப்பளம் உண்ணுவதற்கு கூட அச்சம் வந்துடும் இரத்த அழுத்த பயத்தில். யாருக்கு லக்ஷ்மி தேவி முழு அருள் செய்யவில்லையோ, யாருக்கு திருமகள் முழு அருள் செய்கிறார்களோ அவர்கள் மூப்பில்லாமல் என்னும் இளைஞர்களாக நன்கு நடமாட முடியும் என்று அந்த போக்திரு சக்தியான பிராட்டியை வணங்கி வழிபட்டு எல்லாவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நியாயமான முறையில் இன்பங்களை துய்த்து வாழ்வோம். எங்கே என்னுடன் சேர்ந்து பெருந்தேவி தாயாரை, படத்திலே காட்டியிருக்கும் பெருந்தேவி தாயாரை தியானம் பண்ணிக்கொண்டு சொல்லுங்கள், போக்திரு சக்தியை நமஹா.